Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம டெரகோட்டா ஜுவல்லரி செய்கிறதுக்கான மோல்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து சிலிக்கான் மோல்டு. இந்த மோல்டு எல்லாமே வந்து கதி கிரியேஷன்ஸில் கொஞ்சம் வந்து வாங்குது. அதுக்கப்புறம் டெரகோட்டா மோல்டு ஹவுஸில் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து ஓனாக வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பெண்டன்ட் எல்லாமே வச்சு மோல்டு வந்து செஞ்சுருக்கோம். இது எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி தான் வந்து வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து பெரிய பெரிய பெண்டன்ட் எல்லாமே வந்து செய்கிறதுக்கான மோல்டு இது. ஸோ இது எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்துடலாம். இப்போ காமிச்சது வந்து 2 பக்கம் சைடு வந்து அட்டாச் பண்ணுற ஜாயினிங் மோல்டு. இது வந்து ஒரு மாதிரியான ஒரு சாமியோடது அது. இது வந்து ராதே கிருஷ்ணன் இருக்கிற மாதிரி சின்ன சைஸில் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு மேரேஜ்க்காக வந்து ஒரு ராஜா வந்து அந்த குதிரையில் இருக்கிற மாதிரியானது. இது வந்து பெருமாள் செட்டு வந்து செய்கிறதுக்கானது. இது வந்து சின்னதாக வந்து ஒரு கிருஷ்ணர் இருக்கிற மாதிரியான செட்டு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் லக்ஷ்மி செட்டு. ஏன்னா லக்ஷ்மி செட்டு வந்து நான் நிறைய வச்சுருப்பேன். ஸோ அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும். இது வந்து கிருஷ்ணர் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு இது. இதுவுமே வந்து அதே மாதிரி லக்ஷ்மி 2 பக்கம் வந்து யானை இருக்கிற மாதிரி. இது வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற டிசைன்ஸு. இந்த டிசைன் வந்து நல்லா நம்மளோட இதில் வந்து நல்லா போச்சு. இதுவுமே வந்து ஒரு கிருஷ்ணர் வந்து மரத்துக்கு கீழே இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு. இது எல்லாமே வந்து லக்ஷ்மி இருக்கிற செட்டு. இது வந்து கதகளி வந்து செட்டு. இது வந்து சின்னது. இது வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கிறது பெருசு. இது வந்து நம்ம வால் ஹேங்கிங் கூடமே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பெரிய சைஸ் வேணுன்னா கூடமே வந்து நம்ம வந்து செட்டு வந்து செஞ்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குட்டியாக வந்து ஒரு சிம்பிள் செட்டு நம்மளுக்கு வேணும்னா இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி அது சின்ன ராதாகிருஷ்ணன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, ஆனால் மாடல் வந்து வேறு மாதிரி. இது வந்து ஒரு பீகாக் இருக்கிற மாதிரி, அதோடய ஃபெதர் இருக்கிற மாதிரியான ஒரு செட்டு. இது வந்து எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடச்சிது. இதுவுமே வந்து இந்த பீகாக் ஃபெதர் இருக்கிற மாதிரி செட்டு. இதில் வந்து நான் ஒரு 10 டிசைன் வந்து பல்காக வந்து செஞ்சுருக்கேன். அதாவது 10 செட்டு வந்து செஞ்சுருக்கேன். ஸோ அது வந்து நம்மளோட வீடியோவில் இருக்கும். இது வந்து துர்க்கை அம்மன் செட்டு. துர்க்கை அம்மன் செட்டில் வந்து 2 வந்து மாடல் வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெரிய செட்டு வந்து இதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இது குட்டி வந்து லக்ஷ்மி இது செட்டு. இது வந்து நம்ம இதுக்காகவுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டட்டுக்காக கூடமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பக்கம் பீக்காக இருக்கிற மாதிரியான செட்டு. ஸோ மோல்டு வந்து நம்மளோட விருப்பம் தான். நம்ம இஷ்டத்துக்கு என்ன டிசைன் வேணாலுமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து தான் வந்து வீட்டிலே கூடமே நம்மகிட்ட செஞ்சுக்கலாம். பழசு ஏதாச்சும் பெண்டன்ட் இருந்தால் அது கூடமே வந்து செஞ்சுக்கலாம். அதுவுமே கூட நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து அதாவது வந்து சைடு பீடு வந்து ஆட் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து இது வச்சுருக்கேன் நான். இனிமே வந்து நிறையா வந்து வச்சுருக்கேன். ஸோ நான் கொஞ்சம் மட்டும்தான் வந்து காமிக்கலாம் அப்படின்றது. இது எல்லாமே வந்து சைடு வந்து யூஸ் பண்ணுறது. இது வந்து குட்டி குட்டியான பீகாக்கு, அப்புறமா வந்து குட்டி லக்ஷ்மி செட்டு, அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி சின்ன ஸ்டட்டுக்கு யூஸ் பண்ணுற வந்து பீகாக் இது. அதுக்கப்புறம் இது வந்து சைட் பீட்ஸுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. இது வந்து மேங்கோ இது பண்ணுற மாதிரி. இது வந்து ஃபுல்லாகவே வந்து கேரளா செட்டு, அதாவது அரும்பு செட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரியான செட்டு. இது எல்லாமே வந்து நம்ம குட்டி குட்டியான செட்டுமே வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சைட் பீடுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டட்டாகவுமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து கலரு பெயிண்ட்டு எது வேணாலுமே வந்து நம்ம கஸ்டமருக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு டெரகோட்டா ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் இவ்வளோ வந்து மோல்டு வந்து வாங்க தேவையில்ல. கொஞ்சம் வந்து தேவையானது ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து வாங்கிக்கிட்டால் வந்து போதும். அப்படி இல்லைனா வந்து நம்மளோட சேனலில் வந்து மோல்டு வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் நான் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் அதையும் போய் பார்த்துட்டு உங்கள்கிட்ட இருக்கிற வந்து பழைய செட்டு ஏதாச்சும் வேஸ்ட்டு வந்து பெண்டன்ட் செட்டோ இல்லை ஹியரிங்கோ இல்லை ஸ்டட்டு இதுவுமே வந்து மெட்டல் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் சிலிக்கான் வந்து வச்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செய்யலாம். இது எல்லாமே கூடயுமே வந்து நான் வந்து நம்ம வீட்டில் வந்து செஞ்சது தான். இது எல்லாமே இதுலேயுமே கூட நல்லா வரும். இந்த மாதிரியான குட்டி குட்டி மோல்டு எல்லாமே வந்து இந்த ரோஸ் எல்லாமே வந்து ஒரு கிளிப்பில் வந்து செஞ்சது தான். கிளிப்பில் வந்து வேஸ்ட்டு அந்த ரோஸ் இருந்தது. ஸோ அதில் தான் வந்து நான் இது எல்லாமே வந்து செஞ்சேன். ஜிம்கா மோல்டு வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் தான் வந்து இருக்கும். இது எல்லாமே வந்து ஸ்டட்டுக்கு, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பெண்டன்ட்டு செய்கிறது, சைட் பீட்ஸ்க்காக வந்து செய்கிறது. இது மட்டும்தான் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. ஜிமிக்கிக்கு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கையிலேயே வந்து செஞ்சுப்போம். நிறைய பேர் அப்படி தான் வந்து கேட்பாங்க. ஸோ மோல்டு வந்து ஜிம்மிக்கா மோல்டு வந்து இருந்ததுன்னா அது ரொம்ப பெருசாக இருக்கும். சில கஸ்டமர் வந்து பெரிய ஜிம்மிக்கி வந்து கேட்டாங்கன்னா அது வந்து பெரிய சைஸுமே கூட நம்ம செஞ்சு வந்து கொடுக்கலாம்.
ஸோ நிறைய பேர் வந்து கரெக்டாக வந்து அந்த ஸ்டட்டுக்கு மேட்சாக தான் வந்து ஜிம்காவோட சைஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற மாதிரி வந்து நம்ம கையிலேயே வந்து செஞ்சு கொடுத்துடலாம். இது எல்லாமே வந்து நான் டெரகோட்டா மோல்ட் ஹவுஸில் வந்து வாங்கியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி ஜிம்கியோட அதாவது வந்து ஜிம்கா செய்கிற அந்த மோல்டு வந்து கொஞ்சம் தான் வந்து வச்சுருக்கேன். எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் தான். கஸ்டமர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து கேட்குற மாதிரி இருந்தால் நான் வந்து இதில் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இல்லைனா அந்த சின்னது இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுதான் வந்து நான் என்கிட்ட இருக்கிற சிலிக்கான் மவுண்ட் கலெக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.